Hello all. In this question, if 20% nitrogen is present in a compound, its molecular weight can be அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருந்து நம்மளுக்கு வாட் ஆர் த கிவன் இன்புட் அண்ட் வாட் இஸ் ஆஸ்க்ட், என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நமக்கு கொடுத்திருக்க கிவன் டேட்டால 20% நைட்ரஜன் இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நமக்கு கேட்டிருக்கிறது வாட் இஸ் இட்ஸ் மினிமம் மாலிகுலர் வெயிட், அதோடைய மாலிகுலர் வெயிட் என்ன அப்படிங்கறத நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம அடுத்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த பெர்சன்டேஜ் ஆஃப் த கிவன் எலிமெண்ட் அண்ட் இட்ஸ் மாலிகுலர் வெயிட், இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் 11th ஸ்டாண்டர்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில பெர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு topic இருக்கும். So that is percentage composition is equal to mass of that element in the compound divided by total mass of the compound into 100. இந்த formula பார்க்கும்போது இதையும் நீங்க mass percentage குழப்பிக்காதீங்க. This is percentage composition. So mass of that element in the compound divided by total mass of the compound into 100. இங்க நமக்கு கொடுத்திருக்க given input dataல 20% nitrogen கொடுத்திருக்காங்க. Here that is equal to nitrogen தான் கொடுத்திருக்கனால atomic mass of nitrogen அது எத்தனையா வேணாலும் இருக்கலாம். ஒரு நைட்ரஜனா இருந்தா 14, ரெண்டு நைட்ரஜனா இருந்தா 28. It will be multiples of 14 divided by total mass, that will be the molecular weight of the compound. இந்த ரிலேஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கு which connects percentage composition and molecular weight. அப்ப இத நம்ம போடும்போது எப்படி ரிலேட் பண்ண போறோம்? 20 is equal to atomic mass of nitrogen. So we know the atomic mass of nitrogen is 14, but அந்த compoundல ஒரு nitrogen இருக்க போறாங்களா ரெண்டு nitrogen இருக்க போறாங்களான்னு தெரியல. So I'm going to multiply it with x. So 14x divided by total mass of the compound 14x plus y னு வச்சிருக்கேன். ஏன் 14x plus y னு வச்சிருக்கோம்? So we know that is a nitrogen. அப்ப 14x இருக்க போது கூட கார்பன் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம். அதோட காம்போசிஷன் எதுவும் தெரியல. அது யார் யார் இருக்காங்க எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியல. So that sum will be equal to y. So that 14x plus y will give you the molecular weight of the compound. நம்ம இந்த 14x plus y கண்டுபிடிச்சிட்டா molecular weight தெரிஞ்சிரும். அதோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா minimum molecular weight தெரிஞ்சிரும். So 20 is equal to 14x by 14x plus y into 100. So இப்போ நான் y என்னன்னு கண்டுபிடிக்க போறேன் in terms of x. So 20 into 14x plus y. I'm just cross multiply பண்ணிக்கிறோம் and then simplify பண்றோம். So 20 இங்க cancel பண்ணினா 14x plus y equal to 70x. Y is equal to 70x minus 14x. We know the value of y in terms of x தெரிஞ்சிருச்சு. நம்மளுடைய total molecular weight என்னன்னு எடுத்திருக்கோம்? That is 14x plus y is our total molecular weight. கரெக்ட்டுங்களா? So அப்ப என்ன பண்ண போறோம்? I'm going to substitute the value of y in the place of y. 14x plus y ல y ஓட value 56x னு substitute பண்ண போறேன். That will be 70x. So 14x plus 56x will be the molecular weight of the compound. அப்ப minimum molecular weight will be the multiples of 70x. நம்மளுடைய ஆப்ஷன்ல minimum molecular weight தான் கேட்டிருக்காங்க. So the answer is 70. Thank you.